வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலன்கள். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அப்படி நம்ம எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் எப்படி இருக்கும்னா, நீர்வழி பாதை ஹர்மோஸ் இது சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஷிப்பு போகிறதுன்னா ஒருத்தன் சொல்கிறான் ஒன்று அலோவ் பண்ணுறேன், இன்னொருத்தன் சொல்கிறான் இல்லை எவன் போனாலும் அவனை நான் வெட்டுவேன் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். ஷிப்பு எப்படி போகும்? இந்த மாதிரி பிரச்சனைனா அப்போ ஒரு முடிவு எடுப்பீங்க, இல்லை நான் ஓட்டுறேன்டா அப்படின்னு. அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலம். அது ரிஸ்க் இருக்கலாம், சில முக்கியமான விஷயங்களை சாதிப்பதற்காக இருக்கலாம், அதுக்கான ஒரு பிளானிங், அதற்கான சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். ஆனாலும் இந்த முடிவுகளை எடுக்கிறீங்களே தவிர இது நடக்குமா நடக்காதா 50-50 தான். மனசில் குழப்பம்தான் இருக்கும். அது போன்ற ஒரு சூழல்களை எல்லாம் காண்பிக்கிறது இந்த வார தொடக்கத்தில். இந்த வாரம் செல்ல செல்ல உங்களுடைய ஒரு கடுமையான உழைப்பு, உங்களுடைய ஒரு இன்டெலிஜென்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணும். இருந்தால் கூட இந்த வாரத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் இடக்கு மடக்காக இருக்குமாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கையாள வேண்டிய சில விஷயங்களில் ரொம்பவும் அதாவது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் போனீங்கனாலும் கஷ்டம். சில பேர் இந்த நெளிவு சுழிவு தெரிந்து அவர் செயல்படுவாருமா, அதுதான் இன்னொரு விதத்தில் சொல்லுவோம், ஆடுற மாட்டை ஆடிக்கிற, பாடுற மாட்டை பாடிக்கிறேன்னு. அந்த மாதிரியான ஒரு டேக்ஃபுல்லாக நீங்கள் போனீங்கன்னா தான் தப்பிச்சிங்க. இல்லைன்னா சில புது பிரச்சனைகளில் தலைவிடுற மாதிரி ஆகிடும். கவனம் தேவை. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.